Hello students, welcome back to our channel மாணக்கராசிரியர். ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சோசியலுக்கு கிரேஸ் மார்க் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ, அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ தான் இது, டிஜியோட ஆன்சர் கீ. ஸோ கிரேஸ் மார்க் எதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கலாம். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சென்னை 6 எஸ்எஸ்எல்சி பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரல் 2025. ஃபஸ்ட்டு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 12 1 மார்க் இருக்குது. ஆன்சர் கீ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9th ஆப்ஷன் டி எண்டோடர்மிஸ், 10th மெட்டாசென்ட்ரிக், 11th December 1, 12th ஆப்ஷன் டி. ஸோ எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2 மார்க் பொறுத்த வரைக்கும் 700 to 14. ஸோ 1 கலோரி பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி டெஃபினிஷன் எழுதணும். 1 கலோரி இஸ் டிஃபைன்ட் as amount of heat energy required to rise temperature 1 gram water through the. அடுத்து பார்த்தீங்கன்னா 15க்கு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்ட் ஏர், வாட்டர், ஆக்சிஜன் எனி 2 எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங் இருக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வால் பொறுத்த வரைக்கும் தி ரெகுலேட் த ஃப்ளோ ஆஃப் பிளட்டு, தி அலோவ் த பிளட் இன் சிங்கிள் டைரக்ஷன், ப்ரிவெண்ட் பேக் ஃப்ளோ ஆஃப் பிளட்டு. போல்டிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சடன் ஷூட் அண்ட் எலாங்கினேஷன் ஃபாலோட் பை ஃப்ளவரிங் இஸ் நோன் ஆஸ் போல்டிங். போல்டிங் கேன் பி இன்டியூஸ்ட் ஆர்டிஃபிஷியலி பிளான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஜிப்ரலின்ஸ். Sudden shoot elongation followed flowering on treatment of roasted plants, gibberellin is called bloating. Bolting. ஸோ இதில் எந்த டெஃபினேஷன் வந்தாலும் சரி மார்க் பார்த்தீங்கன்னா கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கீ ஆன்சர் பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கீ ஆன்சரை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் எல்லாமே போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டயக்ராம் பொறுத்த வரைக்கும் எக்ஸைன், இன்டைன். எக்ஸைன் எழுத தெரியலனா அவுட்டர் லேயர் எழுதுனாலும் மார்க்கு, இன்டைன் எழுத தெரியலனா இன்னர் லேயர் எழுதுனாலும் மார்க்கு. இப்படி தான் பார்த்தோன்னா இப்போ வேல்யூஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் போயிட்டுருக்கு. அதுக்கான ஆன்சர் கீ தான் அதெல்லாம். சிக்கு ஜெனரேட்டிவ் செல்லு, டிக்கு பார்த்தீங்கன்னா வெஜிடேட்டிவ் செல்லு. கிவி பேர்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 பாயிண்ட் இருந்தால் போதும். நெக்ஸ்ட்டு 21 எனி 2 எழுதுனா போதும். ஃப்ளட்டு, ட்ரவுட்டு, சாயில் எரோஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப். சம்முக்கு எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் எனி 7 கொஸ்டின் நம்பர் 32 கம்பல்சரி. ஸோ 4 மார்க் அலாட்மெண்ட் பாருங்கள். ஸோ இது வரைக்கும் எந்த கிரேஸ் மார்க்கும் சயின்ஸில் கொடுத்த மாதிரி தெரியல. மயோபியோ மெட்ரோபியா பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பாயிண்ட் இருந்தால் போதும். இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்பா, பீட்டா, காமா ஏதோ ஒரு 4 பாயிண்ட் எழுதுனா போதும். மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. 4 பாயிண்ட் எழுதுனவங்களுக்கு இப்போ பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் மார்க் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்டில் எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது. சரிங்களா? அப்ளிகேஷன் ஆஃப் அவகோட்ரா பொறுத்த வரைக்கும் ஏதாவது 4 பாயிண்ட்டு. ஸோ இதுதான் 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. ஸோ இந்த ஆன்சர் கீயை பேஸ் பண்ணி தான் வேல்யூஷன் எல்லாமே நடக்கும். ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன ஆன்சர் கீ வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சோப்பு பொறுத்த வரைக்கும் டெஃபினிஷன் 2 மார்க்கு, க்ளீனிங் ஆப்ஷனுக்கு 2 மார்க்கு. லோகோமோஷன் டேக்ஸ் பை 2 மெத்தடு, லூப்பிங் மெத்தடு, ஸ்விம்மிங் மெத்தடு. அது எழுதனால 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணணும். லூப்பிங் மெத்தட்னா என்ன, ஸ்விம்மிங் மெத்தட்னா என்ன. நியூரான் டயக்ராம் ட்ரா பண்ணிங்கிற 2 மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே நியூரானை பற்றி ஃபுல்லாக ப்ரீப்பாக எழுதினா மட்டும் தான் 2 மார்க் ஃபுல்லாக கொடுப்பாங்க. இடையில ஏதாவது நீங்கள் பாயிண்ட் ஏதாவது கம்மி பண்ணிங்கன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணிடுறாங்க. அப்படி தான் வேல்யூஷன் நடக்குது. கன்சீக்வன்ஸ் ஆஃப் சாயில் எரோஷனுக்கு 2 மார்க்கு, ப்ரிவெண்டிங் சாயில் எரோஷனுக்கு 2 மார்க்கு. ஆமாம், இப்படி தான் வேல்யூஷன் எல்லாமே நடக்குது. ஸோ வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மு பாருங்கள் எப்படி மார்க் கொடுத்துருக்காங்கன்னு. கம்பல்சரி 32. அடுத்து 7 மார்க்கான மார்க் அலாட்மெண்ட்லாம் பாருங்கள். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டமுக்கு 2 மார்க்கு, டயக்ராமுக்கு 1 மார்க்கு, ப்ரூஃபுக்கு 2 மார்க்கு, பிரின்சிபல் ஆஃப் மொமெண்டமுக்கு 2 மார்க்கு. ஸோ இந்த மாதிரி தான் வேல்யூஷன் நடக்குது. கண்டிப்பாக வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரிவர்சிபிள் இரிவர்சிபிள் ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் 4 பாயிண்ட் எனி 4 எழுதியிருந்தால் போதும்.
அதே மாதிரி பயாலஜி கொஸ்டினுக்கான ஆன்சரு மோனோகாட் டைகாட்டு இதில் ஏதாவது 4 எழுதியிருந்தா போதும் மார்க் வந்து கொடுக்குறாங்க. எனி 4 நம்பர் ஆஃப் சைலம் கேம்பியம் செகண்டரி க்ரோத்து பித்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் இந்த 3 பாயிண்ட் நீங்கள் கம்பல்சரி எழுதியிருக்கணும். எனி 3. அதே மாதிரி குரோமோசோம் கொஸ்டினுக்கு டயக்ராமுக்கு 2 மார்க்கு. குரோமோசோம் கொஸ்டின் டயக்ராம் போட்டு பாயிண்ட்ஸ் எழுதியிருந்தால் 2 மார்க்கு. ப்ரைமரி கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு ஒரு 3 மார்க்கு. சொமேட்டிக் செல் தெரப்பி ஜேர்னலைன் செல் தெரப்பி 2 மார்க்கு. ஸோ அப்போ குரோமோசோமுக்கு மட்டும் 5 மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் அஃபிஷியல் ஆன்சருக்கு. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.